நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் அதிகால வேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து அதிகால வேளையிலே ஜெபிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்பொழுது வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனுடைய சமூகத்துல போய் நம்ம ஜெபிக்கணும். வலு சர்ப்பமானது ஸ்திரீயின் மேல் கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களும். சர்ப்பமானது யார் மேல கோபப்படுது அப்படின்னா கற்பனைகளை கை கொள்கிறவர்களும். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும். மூணாவது, அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இந்த சர்ப்பம் யாரோட யுத்தம் பண்ணது அப்படி சொல்லி பார்க்கும்போது, முதலாவது கற்பனையை கை கொள்கிறவர்கள், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு சாட்சி உடையவர்கள், மூணாவது அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே. ஃபேமிலி, இன்னும் நெருங்கிய சொந்த பந்தங்கள், அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. சத்துரு ஏன் யுத்தம் பண்ண வாரான், சத்துரு ஏன் கோபம் கொள்றான் அப்படின்னா, விழுந்து போன தூதன், குற்றம் சாட்டுகிறவன் தாளே தள்ளப்பட்டு போனான் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. 9ஆம் வசனத்திலே உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடே அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். இன்னைக்குள்ள செய்தியை கர்த்தருடைய பிள்ளைகள் ஆழமா கவனிக்கணும். வலு சர்ப்பமானது கோபம் கொண்டு யுத்தம் பண்ண போயிற்று. இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களுமாகிய அவளுடைய சந்ததியான மற்றவர்களுடனே யுத்தம் பண்ண போயிற்று. இந்த செய்தியை நம்ம கவனிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே 9 முதல் 11 ஆகிய வசனங்களில் நாம் தியானிக்கும் போது அநேக ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும். உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று என்று வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. இப்போ அதிகாலவிலே நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிற பிசாசு. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிற பிசாசு. பிசாசு அப்படின்னா நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிற பிசாசு. சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. இந்த சாத்தான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அது பூமியில விழுந்துட்டான்பா. அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். வலு சர்ப்பம் மட்டும் கீழே விழல, அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். 10ஆம் வசனம். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இந்த வசனத்துல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னா,
வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இப்பொழுது, இப்ப நம்ம வாழ்றோம்ல, இப்பொழுது வல்லமையும் ரட்சிப்பும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசுக்கு ஒரு பேரு குற்றம் சாட்டுகிறவன். ஓயாம குற்றம் சாட்டி கொண்டே இருப்பான். இப்படி தப்பு பண்ணிட்டாங்க, அப்படி தப்பு பண்ணிட்டாங்க, இது பாவம் அது பாவம் சொல்லி ஒரு பெரிய லிஸ்ட். குற்றம் சாட்டுகிறவன் தாளே தள்ளப்பட்டு போனான். இந்த பிசாசு எப்படிப்பட்டவன் என்று பார்க்கும்போது, உலகம் அனைத்தையும் மோசம் போக்கிற பிசாசு. உலகம் அனைத்தையும் அப்படின்னா உலகத்துல எங்கெல்லாம் சுத்துறானோ உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட பின்பாக அந்த சர்ப்பமானது கோபம் கொண்டு தேவனுடைய கற்பனையை கை கொள்கிறவர்களும் இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி உடையவர்களும் ஆகிய அவருடைய சந்ததியான மற்றவர்களுடைய யுத்தம் பண்ண போயிற்று. யாரெல்லாம் கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, பக்தி வைராக்கியமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, கற்பனை கை கொள்றாங்களோ, உண்மையா வாழ்றாங்களோ, பரிசுத்தமா வாழ்றாங்களோ, தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றாங்களோ, அவர்களோட யுத்தம் பண்ண போயிற்று. இந்த சர்ப்பத்துக்கு என்ன வேலை அப்படின்னா, கர்த்தருடைய ஜனங்கள் மேல ஒரு கோபம், அவர்களோட யுத்தம் பண்ண போயிற்று. 11ஆம் வசனத்திலே மரணம் நேரிடுதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன யோசித்து பார்க்கணும் தெரியுமா? மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் சில பிரச்சனைகள் அப்படின்னாலே, ஐயா அந்த பிரச்சனை என்னால தாங்கவே முடியல அப்படிம்பாங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படிம்பாங்க. அவ்வளவு பெரிய பிரச்சனைய எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள், தங்கள் ஜீவனையும் பாராமல். ஒரு பிரச்சனை அதிகமா இருக்கு, இது என்னை காலி பண்ணிரும். ஆனா அந்த நேரத்துல கூட தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். இப்போ என்ன யோசித்து பார்க்கணும். ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள், கர்த்தருக்கா ஊழியம் செய்யற பிள்ளைகள், இன்னுமாக நிறைய சொல்லலாம். நம்ம எல்லாருமே தேவனுடைய கரத்துக்குள்ள இருக்கிறோம். விழுந்து போன சாத்தான், குற்றம் சாட்டுகிறவன், இவன் என்ன செய்யறான் அப்படின்னா, பழைய பாவத்தை கொண்டு வந்து, பழைய ஜென்ம சுபாவம், பழைய மாம்சக்கிரியை, நீ இப்படிப்பட்டவன் தானே, நீ இப்படித்தானே வாழ்ந்த அப்படின்னு சொல்லி பழைய வார்த்தைகளை கொண்டு வந்து நிற்கும் போது, கர்த்தருடைய ஜனம் என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்ட ஜனம் என்பதை முதலாவது நாம் அறிந்திருக்க வேண்டும். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். நம்ம எல்லாருமே பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால கழுவப்பட்டு நம்ம பரிசுத்தவான், நீதிமான், அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர் என்று தேவன் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள், பரிசுத்த ஜாதி என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படின்னா, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். யாரை விழுங்கலாம் என்று வகை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு சின்ன பாவம் வருதா, விலகி ஓடணுமா? வேசித்தனத்துக்கு விலகி ஓடணும், தீமையை வெறுக்கணுமா? பொல்லாப்ப விட்டு விலகணும்,
நன்மை செய்யணும், நற்கிரியை செய்யணும், தேவனுக்கு பிரியமானபடி வசனத்தை கை கொள்ளும் போது பிசாசால தொட முடியாது. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஐயா, பிசாசை ஜெயிக்கணும், சாத்தானை ஜெயிக்கணும், வலுசற்பத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா முதல்ல வசனத்தை கை கொள்ளணுமா. இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல வசனத்தை கை கொள்ளுற ஜனங்களை ரொம்ப பார்க்க முடியல. ஒரு பக்கம் பார்த்தா செல்போன்ல அடிமை, இன்னொரு பக்கம் பார்த்தா பலவிதமான பாவ அடிமையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எங்கேயாவது பார்த்தா பிசாசனுடைய கண்ட்ரோலுக்குள்ள போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கண்ணு குருடான நிலைமை, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, பஞ்சம், வறுமை, தரித்திரம், நிம்மதி இல்ல, புலம்பிட்டு இருக்கிறாங்க, கண்ணீரோடு இருக்கிறாங்க, மனவேதனை, துக்கம். யாருக்கா வாழ்றோம் தெரிய மாட்டுக்கு, எல்லாம் மறந்து போச்சு, வாழ்க்கை என்னமோ போயிட்டு இருக்கு, நிம்மதியே இல்ல, ஏதோ வாழ்ந்துட்டு இருக்க அப்படிம்பாங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வசனத்தை கை கொள்ளல, சத்தியத்துக்கு கீழ்ப்படியல. கர்த்தர் பக்கம் மனம் திரும்பி வந்த ஜனம்தான் மறுபடியும் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள், ஆலயத்துக்கு புறப்படுங்க. ஆலயத்துல போய் தேவனோட சமூகத்துல தாழ்த்துங்க. அப்பா, அவங்க பிள்ளை வந்திருக்கேன், எனக்கு ஒரு கிருபை வேணும், எனக்கு கிருபை வேணும்பா, நான் தேவனுக்கு பிரியமான வாழணும்பா. சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் ஜீவனையும் பாராமல் பிசாசை ஜெயித்தார்கள் என்று எழுதப்பட்டிருப்பா. அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆலயத்துல போய் இனிமேல் உம்முடைய கற்பனை நான் கை கொள்வோம்ப்பா, சாட்சியா வாழ்வோம்ப்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளை கேட்டு பெற்றுக் கொள்ளணும். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நிறைய குடும்பத்தில் ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு சின்ன ஜோமணி முடிய போயிடும். இன்னைக்குள்ள செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, வலு சர்ப்பம் அப்படின்னாலே கர்த்தருடைய ஜனங்கள் மேல கோபம் கொண்டு மற்ற ரட்சிக்கப்பட்ட குடும்பத்தோட இன்னுமாக ஃபேமிலி இப்படி நம்ம நிறைய சொல்லலாம், யுத்தம் பண்ண போயிட்டு. ஏன் யுத்தம் பண்ணுது அப்படின்னா, அவங்க தேவனுடைய பிள்ளைகள், கற்பனை கை கொள்கிறவர்கள். கற்பனை அப்படின்னாலே அன்பு, தேவனிடத்தில் அன்பு கூறுவாங்க, மற்றவங்களை நேசிப்பாங்க, உண்மையா இருப்பாங்க, பரிசுத்தமா இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜனங்கள் மேல் இந்த பொல்லாத சாத்தான், வலு சர்ப்பம், விழுந்து போன தூதன், குற்றம் சாட்டுகிறவன், பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் சாத்தான், உலகம் அனைத்தையும் மோசம் போக்குற பிசாசு, இவன் என்ன செய்யறான் அப்படின்னா யுத்தம் பண்ணி எதையாவது செய்யலாம்னு சொல்லி பார்ப்பான். ஆனா அவனால ஒண்ணும் முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில வெற்றி சிறந்தார். அதான் மரணம் நேரிடுறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி, அந்த மரணம் அதுக்கு தப்பும்படி, அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும், நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு நான் மீட்கப்பட்ட ஜனம், என்னுடைய பாவம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்து விட்டார், தலைமுறை சாபத்தில் நீக்கிட்டார். என்னுடைய பலவீனம், என்னுடைய நோய், தரித்திரம், குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் தாமே சுமந்தார். எனக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஜீவ பலியானார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை உயர்த்தும் போது நம்ம ரட்சிக்கப்படுகிறோம், மீட்கப்படுகிறோம். ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஹல்லேலூயா. ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை மூடி. கிருபை மகிமை அந்த பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிற சுதிரும்பா. புதிய நாளிலும் உங்களுடைய கிருபை தாங்கப்பா, புது அபிஷேகம் நிரப்புங்கப்பா, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்கப்பா, ஜெப அபிஷேகம் தாங்கப்பா, தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா, சத்துருக்களை மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா, பாத்திரம் நிரம்பிடுகிற பாத்திரமா இருக்குங்கப்பா. கர்த்தர் கிருபை செய்ய ஆலயத்தை பொறுப்புல சகலமான வாசல் திறந்தாங்க. மிகுந்த கிருபைனாலே ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்க கதை கிருபை செய்கிறாஜா. உங்களுடைய பாதப்படியில காத்திருந்து தொழுது கொள்ள கதை கிருபை செய்ய. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எல்லா குடும்பமும் ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறாங்களோ, சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா விதமான வாசல் திறந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படட்டும். பலனிகளை திறந்து, பண்டசாலை திறந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. களஞ்சியங்கள், பாத்திரம் எல்லாம் நிரம்பி அடையட்டும். இந்த நாளிலும் கர்த்தர் கூட இருங்க. பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே
தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு, முழு ஆத்துமாவோடு தேவனை தேடக்கூடிய கிருபைகள் தாங்கப்பா. தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லா தேசத்துல ஜனங்களும் கர்த்தருடைய பாதபடியில வரணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையில தாங்க. மெய்ப்பனை உங்களுடைய கரத்துல பண்ணிடும், போதிக்கிறவர்களை உங்களுடைய கரத்துல பண்ணிடும், விசுவாசிகளை உங்களுடைய கரத்துல பண்ணிடும், சபையில் உள்ள எல்லா குடும்பங்களையும் கர்த்தருடைய கரத்துல பண்ணிடும். யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறாங்களோ ஆலயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைகளுடைய வல்லமையா நீங்க பேசணும்ப்பா. பாத்திரம் நிரம்பி வழியணும்ப்பா. எல்லாருடைய பாத்திரம் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட கிருபையில தந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டல்ல ஆலயத்துக்கு போக முடியாத சூழலை யாரெல்லாம் இருக்கிறாங்களோ கர்த்தர் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த, குறைகள் குற்றங்கள் மன்னிங்க, மன்னித்து சுகமாக்கி தாங்க. ஆலயத்துல போய் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்ய. தேவன் அருளி அப்பம் மினிஸ் மூலியமாக இணைந்துகிற குடும்பங்கள் எல்லாரும் ஆட்டுக்குட்டியின் ஜீவபஸ்ல பேர் எழுதப்படணும்ப்பா. கர்த்தர் கிருபை தாங்க. இந்த நாளைகளுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க கரத்துல பண்ணிடும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்தும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமா திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். தொடர்ந்து இணைந்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.